தந்தானே தன தந்தானே இறைவன் எனக்கு அறிவினை தந்தானே, அவன் தந்த அறிவினை சொல்ல வந்தேன், கவி வடிவினில் பாட வந்தேன். சந்தனமும் சல்லாதும் குலைத்துனக்கு நான் தருவேன், சங்கத்தமிழ் மூச்சினை நீ எனக்கு தந்திடுவாய். கவி பாடுவது நான் அல்ல, கவி பாட வைப்பது என் நெஞ்சம் மச்சம் தவிர்ந்த தமிழே தமிழே. ஆருயிராம் தமிழரின் தொலைக்காட்சி டேன் டிவி நேயர்களுக்கு என் இந்நேர வணக்கங்கள். அனுபவங்களை கவியாக்கி கவியின் குரல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நான் மோனிகா கிறிஸ்தோபர், யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி. நூலக மூலையிலிருந்து கூவும் ஓர் நூலின் ஓசை. தள்ளிவிட நினைக்கும் நவீன தந்திரங்கள் இருக்கையிலே தலை நிமிர்ந்து வாழ்ந்திடுவாயென தன்னை உருவகித்து இருக்கையிலே. தள்ளிவிட நினைக்கும் நவீன தந்திரங்கள் இருக்கையிலே தலை நிமிர்ந்து வாழ்ந்திடுவாயென தன்னை உருவகித்திருக்கையிலே ஓர் ஓரமாய் நின்று கேட்கிறான் மானிடா, உன்னை உயர்த்த ஓருறவாய் நான் இருக்கையிலே எதற்கடா வேண்டும் உனக்கு கோடி போலி உறவுகள் இவ்வுலகினிலே. உன்னை உயர்த்த ஓருறவாய் நான் இருக்கையிலே எதற்கடா வேண்டும் உனக்கு கோடி போலி உறவுகள் இவ்வுலகினிலே. விந்தை உலகை நோக்கி வித்திட்ட உன் கருவறையை மறந்து நீ செல்கையிலே பல உள்ள கிடக்கைகளின் உன்னதங்களே சுமக்கும் ஓர் கருவறையாய் நான் இருக்கிறேன் என்பதை நீ மறக்கையிலே. விந்தை உலகை நோக்கி வித்திட்ட உன் கருவறையை மறந்து நீ செல்கையிலே பல உள்ள கிடக்கைகளின் உன்னதங்களே சுமக்கும் ஓர் கருவறையாய் நான் இருக்கிறேன் என்பதை நீ மறக்கையிலே. தலை குனிந்து ஒரு கணம் என்னை பார்த்திட்டால் தலை நிமிர உன்னை நடைத்திட நினைக்கும் நான். தலை குனிந்து ஒரு கணம் என்னை பார்த்திட்டால் தலை நிமிர உன்னை நடத்திட நினைக்கும் நான். வெறுத்ததில்லையடா நண்பா உன்னை ஒரு பொழுதேனும், உன் நண்பனாய் உனக்காக காத்திருக்கிறேன். என்றோ ஒரு நாள் என்னை தேடி நான் உறையும் என் ஆலயம் நீ வருவாய் என. என்றோ ஒரு நாள் என்னை தேடி நான் உறையும் என் ஆலயம் நீ வருவாய் என. எனது மண்ணை நினைத்து. மலையடிவாரத்தில் மலையக குரல். சேவல் கூவு முன்னே எந்திரிச்சு சேத்து வயலிறங்கி தண்ணி பிடிச்சு. சேவல் கூவு முன்னே எந்திரிச்சு சேத்து வயலிறங்கி தண்ணி பிடிச்சு. லயமெல்லாம் சட்டிப்பானை கிடுகிடுக்க லந்தர் வச்சு பகலைக்கும் சமைச்சி வைக்க. லயமெல்லாம் சட்டிப்பானை கிடுகிடுக்க லந்தர் வச்சு பகலைக்கும் சமைச்சி வைக்க. புள்ளங்கில காலையில எழுப்பவில்லை, ஆத்தா என்றும் பள்ளிக்கு அனுப்பவில்லை. புள்ளங்கில காலையில எழுப்பவில்லை, ஆத்தா என்றும் பள்ளிக்கு அனுப்பவில்லை. ஆனா பிள்ளை பக்குவமா பள்ளி செல்ல அத்தனை தேவைகளையும் அமைச்சி வச்சு. ஆனா பிள்ளை பக்குவமா பள்ளி செல்ல அத்தனை தேவைகளையும் அமைச்சி வச்சு. 6 மணி அடிக்கும் முன்னே கங்காணி புரட்டு கலைக்க. 6 மணி அடிக்கும் முன்னே கங்காணி புரட்டு கலைக்க. பாதி குடிச்ச தேத்தனிய படபடன்னு ஊத்திப்புட்டு. பாதி குடிச்ச தேத்தனிய படபடன்னு ஊத்திப்புட்டு. அம்மணி பாதி ரொட்டிய பையில சுற்றி வச்சு. அம்மணி பாதி ரொட்டிய பையில சுற்றி வச்சு. அவசரமா புறப்பட்டு அரை நிறை முடிக்கையிலே. அவசரமா புறப்பட்டு அரை நிறை முடிக்கையிலே. அத்தனையும் பதுங்கி பார்த்த மொழிக்காரங்கங்காணி அரை பேரு போடையிலே. முழு கொழுந்தும் கொடுத்து நின்று எடுத்து பேச தெரியாம அத்தனையும் பொறுத்தாயே. முழு கொழுந்தும் கொடுத்து நின்று எடுத்து பேச தெரியாம அத்தனையும் பொறுத்தாயே. காடு மலையேறி கள்ளு முள்ளு குத்தையிலே கால கொடுமையென பெற்றதுவை காத்திடவே. காடு மலையேறி கள்ளு முள்ளு குத்தையிலே கால கொடுமையென பெற்றதுவை காத்திடவே. இரத்தமெல்லாம் மட்டைக்கு பசியாற்றிடவே. 200 வருடமாகியும் இருண்ட நிலையினிலே. இரத்தமெல்லாம் மட்டைக்கு பசியாற்றிடவே 200 வருடமாகியும் இருண்ட நிலையினிலே. அடியெடுக்க முடியாமல் அவலம் 1000 ரூபாயோடு இன்றும். அடியெடுக்க முடியாமல் அவலம் 1000 ரூபாயோடு இன்றும். என்றாலும் வீழ்ந்திடவில்லை எத்தனை எத்தனை வெளிச்சங்கள். என்றாலும் வீழ்ந்திடவில்லை எத்தனை எத்தனை வெளிச்சங்கள். ஆசானாய், மருத்துவனாய், பொறியியலாளனாய்,
அத்தனை துறைகளிலும் சாதித்தவர்களாக வாழ்கிறது எம் மலையகம். மாண்புமிக்க மானிடர்களை உருவாக்கி வாழ்கிறது எம் மலையகம். மாண்புமிக்க மானிடர்களை உருவாக்கி. அன்பை அள்ளித் தருபவள், என்னை நிலைக்கு அளித்தவள், அன்புக்கினியவள் என் அம்மாவிற்காக கவி. என்னினத்தில் அவள் என்றும் எனக்காக அவள். என்னினத்தில் அவள் என்றும் எனக்காக அவள். பட்ட கடன் தீர்த்திட அவள் தினம் எனக்காக பட்டினியில் அவள். பட்ட கடன் தீர்த்திட அவள் தினம் எனக்காக பட்டினியில் அவள். பாதி வயிறு தின்ற அவள் வயிறு முட்டப்பால் தந்த அவள். பாதி வயிறு தின்ற அவள் வயிறு முட்டப்பால் தந்த அவள். பல கலைகளும் கற்றுத்தர எண்ணும் அவள் பார் போற்ற என்னை உயர்த்திட நினைக்கும் அவள். பல கலைகளும் கற்றுத்தர எண்ணும் அவள் பார் போற்ற என்னை உயர்த்திட நினைக்கும் அவள். எட்டு திக்கும் திசைகளிலும் அவள், எத்தனை துன்பங்களிலும் அவள். அத்தனையும் தாங்கிடும் அவள், பெற்றதை தாங்கிட நினைக்கும் அவள். அத்தனையும் தாங்கிடும் அவள், பெற்றதை தாங்கிட நினைக்கும் அவள். அத்தனைக்கும் சொந்தக்காரி அவள், அள்ளி அணைத்து காத்திடும் அவள். இறை தந்த வரம் அவள், ஏழேழு பிறவியிலும் எனக்கு வேண்டும் அவள். இறை தந்த வரம் அவள், ஏழேழு பிறவியிலும் எனக்கு வேண்டும் அவள். என்றுமே என்னவள் என் அன்பு தாயவள். என்றுமே என்னவள் என் அன்பு தாயவள். சொல்லிடவே முடியாத மகிமை தந்தையின் மகிமை. அம்புட்டு ஆசை உனக்கு, அதன் விளைவுதான் அன்று தாய் வயிற்றில் நான் உனக்கு. விளைந்தேன் மாதாய் உன் முகம் கொண்டு. அம்புட்டு ஆசை உனக்கு, அதன் விளைவுதான் அன்று தாய் வயிற்றில் நான் உனக்கு. விளைந்தேன் மாதாய் உன் முகம் கொண்டு. ஆஸ்பத்திரி வாட்டிலே அன்னை அலறையிலே, அரை வாசலிலே மௌனமாய் கண்ணீர் சொரிந்தாயோ. ஆனந்த டாக்டர் வந்து சுகம் செய்தி கூரையிலே, ஆனந்த வெள்ளமாமும் முகத்தில் அன்னை கூரையிலே. அன்று தொட்டு இன்று வரை வந்த மகள் அழுதிடக் கூடாதென, அன்று தொட்டு இன்று வரை வந்த மகள் அழுதிடக் கூடாதென அதட்டி கூட பேசிட்டதில்லையே உன் அத்தனை அன்புக்கும் சொந்தக்காரி நான் எனவே. அதட்டி கூட பேசிட்டதில்லையே உன் அத்தனை அன்புக்கும் சொந்தக்காரி நான் எனவே. பாத அடியினில் 1000 காயங்கள், அடக்கிட முடியாத அளப்பெரிய கஷ்டங்கள். பாத அடியினில் 1000 காயங்கள், அடக்கிட முடியாத அளப்பரிய கஷ்டங்கள். அத்தனையும் பொறுத்தாயே அன்பே உன் அன்பு மகள் என்னை கரை சேர்க்க எண்ணி. அன்பே உன் அன்பு மகள் என்னை கரை சேர்க்க எண்ணி. 10 மாதம் சுகமாய் அன்னை காத்திட எண்ணிய என்னை. 10 மாதம் சுகமாய் அன்னை காத்திட எண்ணிய என்னை. 10 ஜென்மங்கள் வாழ வைக்க வேண்டுமென பட்ட பாடுகள் எத்தனை எத்தனை. 10 ஜென்மங்கள் வாழ வைக்க வேண்டுமென பட்ட பாடுகள் எத்தனை எத்தனை. அத்தனையும் மறந்தாயே அன்பே உன் அழகிய புன்முறுவலால். அள்ளி கொடுத்தாலும் ஈடாகுமா தந்தையே, அனுதினமும் அன்பாய் என் நெற்றியில் நீ தரும் முத்தத்திற்கு பரிசாக. அள்ளி கொடுத்தாலும் ஈடாகுமா தந்தையே, அனுதினமும் அன்பாய் என் நெற்றியில் நீ தரும் முத்தத்திற்கு பரிசாக. எத்தனை பிறவியிலும் வேண்டும் என்னவனே உன் அன்பு மகளாக மாத்திரம். உன் அத்தனையும் அன்பையும் நான் மாத்திரம் அனுபவித்திட. உன் அத்தனை அன்பையும் நான் மாத்திரம் அனுபவித்திட வேண்டும் தந்தையே வேண்டும், நீர் மாத்திரம் வேண்டும் என் தந்தையாக. நன்றி. இவ்வித அளப்பரி அரிய வாய்ப்பினை எனக்கு அளித்த யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி பீடாதிபதி கலாநிதி சுப்பிரமணியம் பரமானந்தம் ஐயா அவர்களுக்கும், இந்நிகழ்வினை ஒழுங்கமைத்து எங்களை நெருப்படுத்திய கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு மகாலிங்கம் நிரேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்நிகழ்வினை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் டேன் டிவிக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டுமோர் கவியின் குரல் நிகழ்ச்சியில் அனுபவங்களை பகிர்ந்திட இணைந்து கொள்ளும் நான், உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் மோனிகா கிறிஸ்தோபர், யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி.